ரொம்ப சிம்பிளா சுவையா அதே சமயத்துல ஆரோக்கியமான ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எவ்வளவு நேரம் இருந்தாலும், அதாவது நல்லா ஆறி போனாலும் மேல் மாவு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருகல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருகலை சேர்த்துங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப அந்த தேங்காயில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துல அந்த ஈரப்பதம் நல்லா போயிடும். அடுத்ததா 1 கப் அளவுக்கு சுத்தம் செய்யப்பட்ட வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பால அளக்குறீங்களோ அதே கப்பால அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. 1 கப் தேங்காய் துருகலுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். இப்ப அந்த வெல்லம் கொஞ்சம் உருகி வந்த பிறகு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கொஞ்சம் சுத்தம் செய்யாத வெல்லமா இருந்துச்சுன்னா வேற ஒரு தனி பாத்திரத்துல வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதை இந்த ஸ்டேஜ்ல நீங்க வடிகட்டிக்கலாம். இப்ப இது ஒரு கொதி வரட்டும். இப்ப பாருங்க, வெல்லம் கொதிச்சு வந்திருக்கு. அடுத்ததா 1 கப் அளவுக்கு தட்டாவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன். ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா தட்டாவல், அதாவது அந்த பூவல் தண்ணி ஊத்தினோடனே அந்த தண்ணியை பட்டுன்னு இழுத்துட்டு உங்களுக்கு சட்டுன்னு நல்லா ஊறி வந்துடும். இதுவே நீங்க திக்கான அவலா பயன்படுத்துறீங்கன்னா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பயன்படுத்திங்க. இப்ப இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்னோட ஒண்ணு நல்லா கூடி திக்கா மாறி வர ஆரம்பிக்கும். அவல், தேங்காய் துருகல், வெல்லம் இந்த 3 காம்பினேஷனும் செம்ம சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நல்லா கூடி கெட்டியா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா வறுத்த எள்ளு இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளவுதான், உள்ள வைக்கக்கூடிய பூரணம் ரொம்ப சுவையா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும், ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, ராகி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் இன்னைக்கு கடை மாவு தான் பயன்படுத்துறேன். வீட்டுல அரைச்ச மாவு வந்தாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை வறுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி நீங்க அடுப்புல இருந்து நேரடியா இறக்கி அப்படியே சேர்க்கிற மாதிரி பாத்துங்க. கொஞ்சம் தண்ணி ஆறிந்தாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆறி போக கல்லு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு கொதிக்க தண்ணி ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டா கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும், ஆனா இந்த அளவு சரியா இருக்கும். நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும். இது நல்ல சூடா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் மாவு நல்லா உள்ள புழுங்கி உங்களுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப கையில கொஞ்சமா நெய் தொட்டுட்டு மாவை ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்குங்க. அதுக்கு அடுத்ததா மறுபடியும் கையில கொஞ்சமா ஒட்டாம இருக்கிறதுக்காக நெய் தடவிக்குங்க. இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன உருண்டையா உருட்டிட்டு நல்ல பால் போல இந்த மாதிரி ஆக்கிக்குங்க. அடுத்ததா 2 கையிலுமே கட்டை விரலும் ஆள்காட்டி விரலை மட்டுமே பயன்படுத்தி இப்படி லைட்டா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நீங்க தட்டுல கூட எண்ணெய் தடவி தட்டுல கூட நீங்க தட்டிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பூரணம் நல்லா ஆறி இருக்கணும், அது பார்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்ப இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி கையாலே வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்துக்குங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா இதை நீங்க இட்லி பாத்திரத்திலயும் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன். சாதம்லாம் வடிகட்டுறதுக்கு ஒரு தட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த தட்டை தான் நான் இன்னைக்கு பயன்படுத்துறேன். அதுல எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப இதை அது மேல வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேகணும், நல்லா வேகணும். இது இருக்கட்டும். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கொழுக்கட்டையினுடைய நிறம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க. பொதுவாவே இப்ப எல்லாருமே வெண்மை நிறமா இருக்கிற பொருளுக்கு தான் ஆசைப்படுறோம். ஆனா அதுல எந்தவித சத்துமே கிடையாது. நம்ம சமைக்கும் போது நல்ல நிறம் மாறி இந்த மாதிரி அடர் நிறமா மாறி வருது இல்லையா, அதுலதான் அதிகமான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்துடலாம். அவ்வளவுதான், ஒரு சுவையான ராகி கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளா சுவையா ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா உடையுது பாருங்க. அதே சமயத்துல உள்ள பூரணம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சாப்பிடும்போது அந்த ரெண்டுத்தினுடைய காம்பினேஷன் செம்மையா இருக்கும். நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்க வீட்டுல, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்க. தேங்க்யூ.